வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வானிலை அத்தகைய மாற்றத்தை எடுக்கத் தொடங்கியுள்ளது. இது ஒருபுறம் மக்களுக்கு கடுமையான வெப்பத்திலிருந்து நிவாரணத்தின் நம்பிக்கையை அளித்துள்ளது, மறுபுறம் பல மாவட்டங்களில் பயத்தையும் எச்சரிக்கையையும் அதிகரித்துள்ளது. வானத்தில் வேகமாக திரளும் கருமேகங்கள், கடலிலிருந்து எழும் ஈரப்பதம் மற்றும் கர்ஜிக்கும் காற்றுகள் இப்போது வரவிருக்கும் சில மணிநேரங்கள் மிகவும் முக்கியமானதாக அமையக்கூடும் என்பதற்கான அறிகுறியை கொடுக்கின்றன. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையின்படி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் உருவான வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வானிலையில் பெரிய மாற்றம் தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பலத்த இடி, மின்னல் மற்றும் மின்னலுக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் மேகங்கள் எவ்வளவு வேகமாக செயல்படக்கூடும் என்றால் சில நிமிடங்களிலேயே சாலைகள் நீரால் நிரம்பிவிடலாம் மற்றும் பார்வைத்திறன் மிகவும் குறைந்துவிடலாம். நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீர்கள் என்றால் இப்போதே எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் வானிலையின் அடுத்த வடிவம் பலரை ஆச்சரியப்படுத்தக்கூடும். சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திடீர் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மக்களை தொந்தரவு செய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவான அறிகுறியை கொடுத்துள்ளது. சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் இருக்கலாம். புழுக்கம் மற்றும் வெப்பத்திற்கு இடையில் மழையின் முதல் துளிகள் விழும்போது மக்களுக்கு நிச்சயம் நிவாரணம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த காற்றின் அபாயமும் அதிகரிக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மற்றும் சேலம் உட்பட 14 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை நிர்வாகத்தையும் எச்சரிக்கை நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. கன்னியாகுமரியில் 11 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. இப்போது இதே அமைப்பு மெதுவாக மற்ற மாவட்டங்களை நோக்கி நகர்வது தெரிகிறது. வானிலையின் இந்த மாறும் விளையாட்டு ஓரிடத்தில் நிவாரணம் தரும் என்றால் மற்றோரிடத்தில் சிக்கல்களையும் உருவாக்கலாம். எனவே இந்த அறிவிப்பை இறுதி வரை கண்டிப்பாக பாருங்கள், ஏனெனில் அடுத்து எந்த மாவட்டங்களின் பெயர் வரப்போகிறதோ அங்கு நிலைமை இன்னும் தீவிரமாக இருக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதி, மதுரை, விருதுநகர் மற்றும் நீலகிரியில் அடுத்த சில மணி நேரங்களில் பலத்த மழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும். காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல முயற்சி செய்ய வேண்டாம் என்று தெளிவான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது, ஏனெனில் சூறாவளி காற்று திடீரென ஆபத்தான வடிவத்தை எடுக்கக்கூடும். கடற்கரை பகுதிகளில் வசிக்கும் மக்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். யோசித்து பாருங்கள், கடலின் அலைகள் கர்ஜிக்கும் காற்றுடன் கரையில் மோதும்போது நிலைமை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று. இதனால்தான் வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து மக்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்து வருகிறது. திண்டுக்கல் மற்றும் தேனியில் கனமழையின் தாக்கம் அதிகமாக காணப்படலாம். பல இடங்களில் தேக்கமடைந்த நீர் மற்றும் சிறிய ஓடைகள் பெருக்கெடுத்து ஓடும் அபாயம் அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை, ஈரோடு, நாமக்கல், திருச்சி மற்றும் தஞ்சாவூரிலும் இடி, மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆளர்களின் கூற்றுப்படி வங்கக்கடலிலிருந்து தொடர்ந்து ஈரப்பதம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஈரப்பதம் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களை சென்றடைந்து மேகங்களை இன்னும் தீவிரமாக செயல்பட வைக்கிறது. இதனால்தான் சில பகுதிகளில் பகல் நேரத்திலும் இருள் போன்ற சூழல் உருவாகலாம். உங்கள் மாவட்டத்தின் மிகவும் துல்லியமான மற்றும் வேகமான வானிலை அறிவிப்பு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமென்றால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஏனெனில் அடுத்த சில மணி நேரங்கள் தமிழ்நாட்டின் வானிலை வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பமாக அமையக்கூடும். வெப்பநிலையிலும் பெரிய ஏற்ற இறக்கங்கள் காணப்பட உள்ளன. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கலாம். ஆனால் கனமழை பெய்யும் பகுதிகளில் வெப்பநிலை குறைவதால் மக்களுக்கு வெப்பத்திலிருந்து நிவாரணமும் கிடைக்கும்.
கொடைக்கானலில் பருவமழையின் தாக்கத்தால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மற்றும் அங்கு குடிநீர் 5 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுகிறது. இது வானிலையின் தாக்கம் மழையுடன் நின்றுவிடவில்லை என்பதை காட்டுகிறது. மாறாக இது மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மறுபுறம் சேலத்தில் தொடர்ந்து மாறும் வானிலை மற்றும் பிற சூழ்நிலைகளுக்கிடையில் நீண்ட வரிசைகள் மற்றும் குழப்பமான நிலைமையும் காணப்படுகிறது. ஆனால் இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த மழை வரும் நாட்களில் இன்னும் ஆபத்தான வடிவத்தை எடுக்குமா? இதற்கான பதில் அடுத்த அறிவிப்பில் இன்னும் ஆச்சரியமாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் வானிலையின் போக்கு இப்போது இன்னும் ஆபத்தானதும் மர்மமானதுமாக மாறி வருகிறது. மக்கள் சாதாரண மழை என்று நினைத்த மேகங்கள் இப்போது பல மாவட்டங்களில் பலத்த இடி, மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் பயத்தை உருவாக்கத் தொடங்கியுள்ளன. வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கரூர், திருச்சி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் 1 அல்லது 2 இடங்களில் கனமழையின் தாக்கம் வேகமாக அதிகரிக்கக்கூடும். பல பகுதிகளில் திடீரென எவ்வளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றால், சில நிமிடங்களிலேயே சாலைகள் குளம் போல காட்சியளிக்கத் தொடங்கிவிடும். பலத்த காற்றுடன் மின்னல் தாக்கும் அபாயமும் தொடர்ந்து நீடிக்கும். இதுதான் சில நிமிடங்களில் நிவாரணத்தை ஆபத்தாக மாற்றக்கூடிய வானிலை. எனவே கவனக்குறைவு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியின் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து ஈரப்பதம் அதிகரித்து வருகிறது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் இருந்து வரும் காற்றுகள் இணைந்து அடுத்த சில காலத்திற்கு தமிழ்நாட்டில் இடி, மின்னல் மற்றும் கனமழையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குகின்றன என்று வானிலையாளர்கள் கூறுகின்றனர். தேனி மற்றும் திண்டுக்கல்லில் பலத்த மழையுடன் சிறிய ஓடைகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடும். திருப்பத்தூர், வேலூர் மற்றும் தர்மபுரியில் திடீர் பலத்த காற்றுகள் மக்களின் சிரமங்களை அதிகரிக்கலாம். பல இடங்களில் மரங்கள் விழுவதற்கும் மின்சாரம் பாதிப்பதற்கும் வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. நீங்கள் இதுவரை இந்த வானிலை அறிவிப்பை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கவில்லை என்றால் உடனடியாக பகிருங்கள். ஏனெனில் அடுத்த சில மணி நேரங்கள் பல மாவட்டங்களுக்கு மிகவும் உணர்வு சந்திதமாக இருக்கலாம். சென்னையில் தற்போது மேகமூட்டம் நிலவுகிறது. ஆனால் வானிலை ஆய்வு மையத்தின்படி திடீர் பலத்த மழை மற்றும் இடி மின்னல் காலம் தொடங்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் இருப்பதால் புழுக்கம் மக்களை தொந்தரவு செய்யும். ஆனால் மழை நடவடிக்கைகள் அதிகரித்தவுடன் வெப்பத்திலிருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்கும். இருந்தாலும் நிவாரணத்துடன் ஆபத்தும் இருக்கும். ஏனெனில் பலத்த காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடும் மற்றும் சில காற்று வீழ்ச்சிகளில் இது மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை எட்ட வாய்ப்புள்ளது. கடற்கரை பகுதிகளில் கடல் மிகவும் சீற்றமாக உள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குச் செல்ல முயற்சி செய்ய வேண்டாம் என்று கடுமையான அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. யோசித்து பாருங்கள், கடலின் அலைகளும் வானத்தின் மின்னலும் ஒன்றாக சேர்ந்து அழிவை ஏற்படுத்த தொடங்கினால் நிலைமை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று. கன்னியாகுமரியில் 11 சென்டிமீட்டர் மழை ஏற்கனவே மக்களை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. இப்போது இதே அமைப்பு மெதுவாக மற்ற மாவட்டங்களை நோக்கி நகர்கிறது. மதுரை மற்றும் விருதுநகரிலும் வானிலை திடீரென மாறக்கூடும். பல பகுதிகளில் பகல் நேரத்தில் இருள் போன்ற சூழல் உருவாகலாம் மற்றும் பலத்த இடி சத்தம் மக்களை பயமுறுத்தும். வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது. திறந்தவெளி மைதானங்கள், மரங்கள் மற்றும் மின்கம்பங்களிலிருந்து தள்ளி இருக்குமாறு. குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பயணிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தின் வேகமான மற்றும் நம்பகமான வானிலை அறிவிப்பு நீங்கள் தொடர்ந்து கிடைக்க வேண்டுமென்றால் இப்போதே வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் வரும் நாட்களில் வானிலையின் அடுத்த வடிவம் இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கலாம்.